பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது சனி அப்படின்னாலே மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பயம் தான் ஏற்படும். சனி வர போகிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சனினாலே மக்களுக்கு பயம். இந்த வக்ரம் அப்படின்றது கூட கொஞ்சம் தானே இருக்கும் அப்படின்றாங்க. அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன சார்? சனி வக்ர பயிற்சி அப்படின்றது என்ன? சனி வக்ர பயிற்சினா எல்லாரும் வக்ரம் அப்படிங்கிற வார்த்தையை நார்மல் தமிழுடைய வார்த்தைக்கு ஒப்பிடுறாங்க. ஜோதிடத்தில் வக்ரத்துக்கு அர்த்தமே வேற. நார்மலாக வக்ர புத்தி படைச்சவன் அப்படின்னா நேர்மறையான எண்ணங்கள் இல்லை, எதிர்மறையான எண்ணங்கள் படைச்சதை வக்ரம்னு சொல்லுவோம். இங்கே ஜோதிடத்தில் அப்படி அதை பயன்படுத்த முடியாது. வக்ரம் அப்படின்னா இங்கிலீஷில் ரெட்ராகிரேட் அப்படிம்பாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு கடிகாரம் இப்படி சுற்றினா நேரடியாக சுற்றுது, பின்னாடி சுற்றினா அதுதான் வக்ரம்னு சொல்கிறோம். ஒரு சக்கரை முன்னோக்கி சுற்றினால் அது நேர்கதி, பின்னோக்கி சுற்றினால் ரிவர்ஸ் வந்தால் அது வக்ரம்னு சொல்கிறோம். அப்படி தான் அந்த சனியும் சில கிரகங்களும் கூட அப்பப்போ வக்ரம் அடைவார்கள். சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து 5, 6ஆம் இடத்திற்கு தொலைவில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் வக்ரம் அடைவாங்க. அந்த புல் புஷ் அப்படிங்கிற கிராவிடேஷனல் இதை வச்சு ஆர்பிட் சிஸ்டமில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தே இருக்கும். ஒரு வளையத்தில் சுற்றுறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி நேர்கதியில் சுற்ற வேண்டியது இப்படி சுற்றுவாங்க, மாற்றி சுற்றுவாங்க. அதுதான் ரெட்ராகிரேட்னு சொல்லுவாங்க. சனி வக்ரகதி அடைந்தால் என்ன? சனி என்பவர் முழுமையான பாவ கிரகம். அவர் வக்ரமடையும் போது தன்னுடைய மொத்த பாவத்துவத்தை இழப்பார், மிகப்பெரிய சுபத்துவத்தை பெறுவார். சனி கொடுப்பார் எவர் தடுப்பார்னு சொல்கிறோம். இந்த சனி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மனிதனுடைய மரணம் வரை இருக்கும், அவர் கூடவே இருக்கும், அது விலகாது. அவர் கொடுக்கக்கூடிய அனுபவம், அவர் கொடுக்கக்கூடிய காயங்கள், அவர் கொடுக்கக்கூடிய பணம், சொத்து எல்லாமே. அந்த சனி வக்ரகாத காலகட்டத்தில் இந்த ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, என்டையர் ஜோடியாக் சிஸ்டத்துக்குமே இந்த வக்ர பயிற்சி அவ்வளோ நல்லது. காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த வக்ர பயிற்சி மொத்தம் 12 ராசிக்கும் இந்த உலகத்துக்குமே போர் நிறுத்தங்களை ஏற்படுத்தும், பல அமைதிகளை கொண்டு வரும், பொருளாதார நிலைகள் முன்னேறும், பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் சனி 12ஆம் வீட்டில் வக்ரமடைகிறதுங்க என்பது கண்டிப்பாக இமிக்ரேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் வேர்ல்டு வைடு நிறைய சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி தூக்கம் என்பது நிறைய பேருக்கு நிறைய அதிகரிக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய 138 நாட்கள் டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி தன்னைத்தான் உணரக்கூடியது, அந்த செயல்கள்லாம் நிறைய நடக்கும். தேடல் அதிகமாகும், ஆன்மீகம் அதிகமாகும். நாத்திகம் போய் ஆத்திகம் ஆட்சி கொண்டிருக்கு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நீங்கள் சனி வக்ர பயிற்சியை பற்றி பல விஷயங்கள் சொன்னீங்க. ராசி ரீதியாக நம்ம பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் எப்படி சார் இருக்க போகுது? சனி வக்ர பயிற்சி 2026 ரொம்ப விசேஷமான ஒரு பயிற்சி. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் வீடு மோட்சஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சி இது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த 12 ராசிகளுக்குமே உலகத்துக்குமே ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது. 138 நாட்கள், சரியாக ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் இந்த பயிற்சி நீடிக்கும். இந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தொடர்ந்து நெகட்டிவான விஷயங்களை பார்த்துட்டு வர நம்ம இந்த காலகட்டத்தில் போர், பொருளாதார தடைகள், நிறைய வியாபார பின்னடைவுகள், டெத்து, மாசு, அதாவது வயலன்ஸு, இல்லைனா ஒரு இடத்துல மாசாக வியாதிகளுக்கு இரையாகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு வர இந்த நேரத்தில் இந்த சனி வக்ர பயிற்சி மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். மேஷத்துக்கு பார்க்கும்போது ரொம்ப எஸ்பெஷலாக இந்த 7.5 சனி காலகட்டத்தில் இந்த நேரத்தில் மேஷம் இப்படி இந்த சனி முதல்ல குருவுடைய பார்வையில், உச்ச குருவுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விஷயம். அந்த நேரத்தில் இப்போது வக்ரமும் ஆகிறதுங்கிறது சனி தன்னுடைய பாவத்தன்மையை இழப்பார். ரெட்ராகிரேட் ஆகக்கூடிய எந்த பிளானட்டுமே தன்னுடைய ஒரிஜினாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய குணாதிசயத்திலேருந்து எதிர்மறையாக வேலை செய்வாங்க. ஒரு உதாரணத்துக்கு குரு பகவான் வக்ரம் ஆனார்னா கெடுபலன்களை செய்வார். பயங்கரமாக கேரக்டரை கெடுக்கிறது, நாத்திகத்துக்கு மூவ் ஆகுது, சாமி நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறது, கெட்டதாக நினைக்கிறது, இதெல்லாம் வரும். சனி வக்ரம் ஆனார்னா நாத்திகத்திலேருந்து ஆத்திகத்துக்கு வர்றது, நிறைய விஷயம் தெய்வ நம்பிக்கைகள் ஏற்படுறது, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது, நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக்கிறது, எதிர்மறையான சிந்தனைகள்லாம் ஒழிஞ்சு போகிறது, அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியானது மிகவும் முக்கியமானது ஒரு விஷயம். எப்படின்னா, வஸ்ட்டு கண்டிஷனில் இருக்கும் போது ஒரு மனுஷனுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி, அதாவது ஆக்சிஜனும் கிடச்சி வியாதியிலேருந்து வெளியும் ஒரு நல்ல வேலையும் கிடச்சா எப்படியோ அந்த மாதிரி மேஷராசியை பொறுத்த வரைக்கும்
நிறைய விஷயங்களில் சேஞ்சஸ் நடக்கக்கூடிய ஒரு பீரியட். முதல் சேஞ்சஸ் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதை படிக்க நினைக்கிறோம் அந்த படிப்புலேருந்து ஆரம்பிக்கும். அந்த படிப்பு வந்து எதை நினைக்கிறோம் கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த எஜுகேஷன் கிடைக்கணும். தவிர வேலை வந்து தப்பி கிடைச்சாலும் வேஸ்ட்டு தான். அது அந்த டைம் அந்த வேலை எப்போ எனக்கு வேணுமோ அந்த நேரத்தில் அது கிடைக்கணும். அப்படி ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புது வேலைகள் கிடைக்கும். அதே மாதிரி லவ் எடுத்தோம்னு சொன்னால் உடனே புது லவ்வர்கள் கிடைப்பாங்க அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. அப்படிலாம் நடக்காது. இருக்கிற லவ்வரை வந்து உங்களுக்கு ஒன் சைடு லவ், டூ சைடு லவ் ஆகும், டூ சைடு லவ் மேரேஜாகவும் மாறக்கூடிய சான்சஸ் அதிகம். மேரிட் லைஃப்பில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய சண்டை சச்சரவுகள், கான்ஸ்டண்ட்டாக யார் சண்டை போடுறாங்களோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் அவங்க தான் உண்மையிலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஏன்னா ரொம்ப நாங்கள் ஒத்துமையாக இருப்போம், சண்டையெல்லாம் போட்டுக்க மாட்டோம் அப்படின்னா அவங்க சரியாக வாழலையோ அப்படின்னு எனக்கு தோணும். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கவலையே பட வேண்டியதில்லை. உங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு மெச்சூர்டு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரும் மேஷராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு. அப்படி எல்லா தரப்பு மக்களுக்கும் மேஷராசியில் பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதாரம், ஃபினான்ஷியல் ஹெல்த் அப்படின்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இது வந்து ரொம்ப சேஞ்சஸ் இருக்கும். எப்படின்னா வாரா கடன்கள்னு சொல்கிறோம். நிறைய இடத்துல பைசா கொடுத்துட்டேன், அவனை தேடி போனால் அவன் உலகத்திலே எங்கேயும் இல்லாத மாதிரி இருப்பான். ஃபோனில் பிடிக்க முடியாது, வாட்ஸ்அப் இவ்வளோ டெக்னாலஜி இருந்தோம், இந்த கடன் யாருக்கு கொடுத்தோமோ அவன் மட்டும் ஒளிஞ்சிருப்பான், எங்கேன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவனே நேரில் வந்து உங்களை தேடி வந்து கடன் திருப்பி கொடுக்குறான்னு சொன்னால் அந்த மாதிரி நிலைமைகள்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏற்படும். சரி, இதுதான் ஒன்று அப்படின்னா ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு கணிசமான தொகை பார்ஷியல் ப்ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய நேரங்கள் நடக்கும். இதை தவிர மேஷராசிக்கு இந்த மனசு வருத்தப்பட்டு ரொம்ப கூனி குறுகி போய் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்னு இருக்குது. அதில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், மிகப்பெரிய அளவில் தெளிவு வரும். ஒரே குழப்பம், எனக்கு என்ன செய்யறதுனே தெரில, லைஃப் ஒரு மெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் ஒரு கிளாரிட்டி, இனிமேல் வந்து இதை தான் செய்ய போகிறோம், இதுதான் இவங்க போனது தப்பில்லை, நம்மளை விட்டு பிரிஞ்சு போனால் தான் நல்லது அப்படிங்கிற தெளிவெல்லாம் கூட வரும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ், இம்ப்ரவைசேஷன். கிட்டத்தட்ட ஆகஸ்ட்டுக்கு பிறகு நல்ல ஒரு மார்க்கம், அதாவது டிசம்பர் 11 வரைக்கும் என்னென்ன நீங்கள் மாற்றிக்கணுமோ, புது வேலையை தேடுறதுலேருந்து வீடு மாற்றுறதுலேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். புதுசாக நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது எல்லாமே பண்ணிக்கலாம். டிசம்பர் 11க்கு மேலே மறுபடியும் சில தொந்தரவுகள் வரலாம். இதுக்கு நடுவில் குருவுடைய விஷயங்கள் இருக்குது. குரு ஒரு மாதத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட வந்து செப்டம்பர் 2வது 3வது வாரத்துலேருந்து அக்டோபர் 2வது வாரம் வரைக்கும் கொஞ்சம் ட்ரபிள் கொடுப்பார். அதை பற்றி கவலைப்பட வேணாம், மறுபடியும் உங்களுக்கு திரும்பியும் ரீகெயின் பண்ணுவீங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி சராசரி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். எப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான காலகட்டத்தில் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்த மாதிரி, அந்த மாதிரியான ஒரு சனி வக்ர பயிற்சி. கண்டிப்பாக சார். அது மட்டும் இல்லை, இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டங்களில் மேசராசிங்க தொழில் முன்னேற்றம் அப்படின்றது சிறந்ததாக இருக்குமா சார்? கண்டிப்பாக தொழில் வந்து பண்ணலாம், ஆனால் சனி சார்ந்த தொழிலாக பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விவசாயம், ரியல் எஸ்டேட் துறை, இது மாதிரி சனிக்கு நிறைய தொழில் இருக்குது. ஹோட்டல் துறை, அரசியல், இல்லை ஹோல்சேல் மொத்த வியாபாரம், அல்லது மெட்டல்ஸ் உலோகங்கள் சம்மந்தப்பட்ட தொழில், இரும்பு போன்ற தொழில்கள், இந்த மாதிரியான விஷயம், ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்டது, வாஷிங் லிக்விட் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான தொழில்கள் வந்து சனிக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அப்போ சனிக்கான காரகத்துவ தொழில்களை பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் இருக்கும். அல்லது நான் சனிக்கு ஆப்போசிட்டான தொழில், இப்போ வந்து ஐடி துறை, கவர்மெண்ட் ரிலேட்டட், இதெல்லாம் பண்ணோம்னா பிரச்சனை வரும். அப்போ சனி சார்ந்த தொழில்களை பண்ணுறது நல்லது. கெமிக்கல் ஃபேக்ட்ரிலாம் வைக்கவே கூடாது. செவ்வாயோட தொழில் தான் இருந்தாலும் இப்போ சனி ஆதிக்கம் இருக்கிறதுனால கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம வெஞ்சர் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அதே மாதிரி லெபரட்டரிஸ், மெடிக்கல் சயின்ஸுக்குள்ளே போகக்கூடாது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக சார். இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டங்களில் எந்த தெய்வத்தை மேசராசினர் வணங்கினா சிறப்பாக இருக்கும் சார்? கண்டிப்பாக ராசிநாதன் செவ்வாய்க்குடைய தெய்வம் முருகன் தான். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் தான். முருக வழிபாடில் நிறைய விஷயம் இருக்குது. அதில் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு வழிபாடு பண்ணிட்டா போதும், அப்படி இல்லை. மனசு லயிச்சு பண்ணணும். எத்தனை நேரம் பண்ணுறீங்க, பகவானை நினைக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ ஒரு டீப்பாக நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ வேல் மாறல் வழிபாடு, அதே மாதிரி வந்து நிறைய தான தர்மங்கள், சனி பகவானுக்கு பிடிச்ச தான தர்மங்கள் ஒரு பெரிய வழிபாடு. இந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு உதவுறது,
12 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்விக்காக உதவுறது, இதெல்லாம் தான் சாலிடான பரிகாரங்கள். நான் வந்து 1500 கோயில் போயிட்டேன், எனக்கு சாமி நல்லது செய்ய மாட்டார்னா செய்ய மாட்டார். உன்னோட வாழக்கூடிய சக மனிதர்களுக்கு நீ எவ்வளோ உண்மையாக இருக்க, நல்லதை செய்கிற, அதை வச்சு கடவுளே உனக்கு அவர் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்பார். அவர் உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு, அவர் உங்ககிட்ட கேட்பார் அப்பாயின்மெண்ட்டு. நீ எப்போ ஃப்ரீயாக இருக்க, உன் மனசுக்குள்ளே நான் வந்துடுறேன், உன் வாழ்க்கைக்குள்ளே நான் வரேன்னு கேட்பார். பல மனிதர்கள் செய்யக்கூடியது, நம்ம ஊர்லேயே நம்ம பிரபலமாக இருக்கக்கூடியது, 10 கோடி ஒரு கான்ட்ராக்ட் இல்லீகலாக எனக்கு பிடிச்சி கொடு, 2 கோடி உனக்கு கொடுத்துட்றேன் இந்த கான்ட்ராக்ட் கிடச்சா. கடவுளையும் நம்ம ஒரு இல்லீகல் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பார்ட்னராக நம்ம சேர்த்துக்கணும். அப்படிலாம் கடவுள் யாரையும் கேட்குறதும் இல்லை, பண்ணுறதும் இல்லை. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். விழிப்புணர்வுக்காக இதெல்லாம் சொல்கிறோம். பல பண முதலைகள், பெருத்த பணக்காரர்கள் திமிரு வந்துடும். பணம் வந்துட்டாலே மனசில் இவன் யாராங்கிற திமிரு வந்துடும். இது நம்ம சராசரியாக பார்க்குறோம். பணம் இல்லாதவர்கள் கொஞ்சம் தனிஞ்சே இருப்போம். பணம் இருக்கிறவங்க 198% வந்து கொஞ்சம் திமிரு இருக்கும், அந்த அடக்கம் இருக்காது. ஆனால் சொல்லுவான் வெளியில் பார்த்து, நானும் ரொம்ப இவ்வளோ பணம் வந்தும் கூட நான் அப்படி தான் அப்படிம்பாங்க. அது மேஷராசிக்கு ஏன் சொல்கிறோன்னா, மேஷராசிக்கு செவ்வாய் குணாதிசயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் பிடிவாதம், கொஞ்சம் அகந்தை, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் குயிக்காக வரக்கூடியது இந்த ராசிக்கு அதிகம். அங்கே தான் கவனமாக இருக்கும். நம்ம அகம்பாவம் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த சனி வக்ர பயிற்சியும் நம்மளை காப்பாற்ற முடியாது. அப்போ ஒழுக்கம், குணம், இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக சார். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம் மேஷராசினருக்கு? மேஷராசினருக்கு 100க்கு 65 மதிப்பெண்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த சனி வக்ர பயிற்சியானது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது மேஷர். சார், ரிஷபராசினருக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் எந்த மாதிரியான நல்ல பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டங்கள். ஆல்ரெடி ரிஷபத்துக்கு ரொம்ப ஒரு நல்ல பீரியடில் இருக்காங்க. எந்த கிரகத்தை எடுத்தாலும் கோச்சார ரீதியாக ஒரே ஒரு கண்டிஷன், உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய தசா புக்திநாதர்கள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருந்துட்டால் ரிஷபராசிக்காரர்களை கையில் பிடிக்க முடியாத ஒரு காலம், அதாவது கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி வந்து லாபஸ்தானத்தில் உச்ச குருவுடைய பார்வையில் இருக்கார். இப்போ வக்ரமும் அடைகிறார், பாக்யாதிபதி. அதனால் 9க்கும் 10க்கும் அதிபதி 11ல் போய் வக்ரம் அடைகிறார். மிகப்பெரிய அளவில் பொருள் வரவை எதிர்பார்க்கலாம் ரிஷபம். பொருள் வரவை எதிர்பார்க்கலாம் தான் சொன்னேன். இதில் மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, பணம் எவ்வளோ வேணால் வரட்டும், அது என் கையில் எவ்வளோ நிற்குதோ நிலச்சி அதுதான் தீர்மானம் பண்ணும். பணம் 50 கோடி வந்துச்சு, அக்கௌண்ட்டில் 50 ரூபா கூட இல்லை, இது வேஸ்ட்டு. எத்தனையோ நண்பர்கள் பேங்க்கில் வங்கியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு வந்து கோடி கணக்கில் கையில் பணத்தை தொட்டு போடுறாங்க. அவங்க சம்பளம் என்னமோ 30,000 தான். ஸோ அதனால் பணம் எவ்வளோ உங்களை சுற்றி இருக்குன்றதில்ல, உங்களுக்கு எவ்வளோ இருக்குது பணம், அதுதான் முக்கியம். அது வரணும்னா இப்போ சனி லாபஸ்தானத்தில் வக்ரம் அடையணும், அது வக்ரம் அடைகிறார். சரி, உங்களுடைய 3ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுகிறார், உங்களுடைய 7, 9, 11 இடங்களை பார்க்கிறார். இதனால் காதல், திருமணம், அப்புறம் உறவுகள், அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள், அதாவது விஷஸ், டிசையர்ஸ், என்னோடய ஆசைகள், என்னுடைய லட்சியங்கள், அதெல்லாம் கூட நிறைவேற்றக்கூடிய காலம். இந்த குருவுடைய பார்வை வந்து ரிஷபத்துக்கு அப்படி இருக்குது. லாபஸ்தானத்தில் சனியவும் பார்த்து சுபத்துவப்படுத்தி அந்த சனியும் வக்ரம் அடைகிறதுங்கிறதுலாம் மிகப்பெரிய யோகமான காலகட்டங்கள். ரிஷபத்துக்கு நம்ம என்னன்னு சொல்கிறது, ஒரு பெரிய புகழார பாட்டை தான் பாட முடியும். ஜோதிட ரீதியாக ரிஷபத்துக்கு உண்மையாக சொல்லணும்னா, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கோளாறு இல்லாத வரைக்கும் உங்களுக்கெல்லாம் வந்து இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சும்மாவே ரோட்டில் போகிற போலீஸ்காரனே நீங்கள் கூப்பிட்டு திட்டினா கூட கம்முன்னு போவார். அந்த அளவுக்கான காலகட்டங்கள். நம்ம சும்மா போனாலே கூப்பிட்டு அடிக்கிற போலீஸ்காரங்க, நாம் வந்து அவர்கிட்ட வந்து போய் ஏதோ இதுவாக பேசினா கூட கம்முன்னு, அதாவது காலமும் நேரமும் ஒருத்தருக்கு சரியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன கெட்டது பண்ணால் கூட நல்லதாகவே தெரியுது. கால நேரம் சரியில்லை சொன்னால் என்ன நல்லது பண்ணாலும் கெட்டதாகவே தெரியுது. ரிஷபம் நல்ல பீரியடுங்கிறதுனால மேலையும் கீழையும் குதிக்கக்கூடாது, நிதானத்தோடு ஹேண்டில் பண்ணணும். இதை முழுமையாக உபயோகப்படுத்திக்கணும். இப்போ ரிஷபத்துக்கு பொருளாதாரத்தை பற்றி பேசணும், ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரிஷபத்துக்கு மனசில் தாங்காத குறைகள்னு இருக்குது. என்னென்னா, இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இவங்களை விட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரிதலெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி வேறு எதை வேணால் தாங்கிடலாம். இந்த உறவுகள் பிரிவு மட்டும்தான் மனுஷனுக்கு ரொம்ப சிக்கலான சமாஜம். வேலை போனால், அது சில பேருக்கு வந்து பணம் போனால் கூட சில பேர்லாம் பல பேரை வந்து தாங்கிடுவாங்க.
ஆனால் ரொம்ப பிடிச்சவங்க விலகிட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு மைண்டு வந்து உடஞ்சிரும். அந்த மாதிரி இல்லாமல் ரிஷபம் வந்து நல்ல ஒரு மனசு தெம்போட சந்திரன் உச்சம் பெறதுனால நிறைய சிந்தனை, என்னென்னமோ மனசில் நினைப்பு, அதெல்லாம் இல்லாமல் எனக்கு எது வேணும் எது வேண்டாம், ஏன் அவங்க விட்டுட்டு போனாங்க, நமக்கு அவங்க தகுதியானவர்களா, நாம் அவங்களுக்கு தகுதியானவரா, நம்ம வாழ்க்கைக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா வராதா, இந்த எண்ணங்களுக்குள்ளே ரிஷபம் போயிடுவாங்க. அதனால் தெளிவோடு எடுக்கக்கூடிய முடிவுகள், முக்கியமாக அம்மா வழி உறவுகள்னால ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 138 நாட்கள் ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11th வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சியில் மதர் சைடு ரிலேஷன், மாமா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, இந்த மாதிரியான உறவுகள்னால பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும். அதாவது சம் பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அம்மா வழி சொத்தெல்லாம் கூட பிடுங்கி வச்சுருப்பாங்க, இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது சொத்து தகராறுங்க, என்ன அதான் செத்து போயிட்டாலே தங்கச்சியே, இப்போ எதுக்கு அவங்க பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அவங்களே இறங்கி வந்து இந்த கோர்ட்டு வழக்கெல்லாம் முடிகிற காலகட்டங்கள். தவிர இப்போ ஒரு பொண்ணே இருக்கா, ஒரு பையனை பார்க்க, இவெல்லாம் நம்மளை லவ் பண்ணுவானா, அவனே லவ் பண்ணிடுவான். ஏன்னா அந்த காலம் வந்து அந்த மனசை வந்து மாற்றும். அதே மாதிரி வந்து திருமணம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பல மாதங்களாக வருடங்களாக ஒரு ஆசை வச்சுருப்பாங்க, இந்த நேரத்தில் திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 11ஆம் தேதிக்குள்ளே பல ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகி நடக்கும். இப்படி பல விஷயங்கள் நல்ல விஷயமாக நடக்க போகுது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனசில் நினைக்க வேண்டியது ஒன்று தான், யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசிடாதீங்க. அது ரிஷபத்துக்கு ஒரு குணம் இருக்குது. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிட நட்சத்திரத்தில், முக்கியமாக மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு அந்த குணம் இருக்குது. யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது, மனசு நோகும்படி பேசக்கூடாது. நமக்கு நேரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்றவங்கள வந்து மனசை வந்து நோகடிக்கிறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு செயல். ஏன்னா காலம் எப்பவும் மாறும், வீல் மாதிரி. இன்றைக்கி கீழே இருக்கிறவன் நாளைக்கு மேலே வருவான், மேலே இருக்கிறவன் கீழே போயிடுவான். அதனால் என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நட்பையும் அன்பையும் பாராட்ட வேண்டும் ரிஷபம். இது ரிஷபராசிக்கான செய்தி. கண்டிப்பாக சார். இந்த ரிஷபராசினர் இந்த காலகட்டங்களில், சனி வக்ரபயிற்சி காலகட்டங்களில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும்? ரிஷபராசி நேயர்கள் வந்து இந்த காலகட்டங்களில் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து முக்கியமாக ஈஸ்வர பெருமான் தான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் கால பைரவர்களுக்கு உணவு, நீர் போன்ற விஷயங்களை கொடுக்கறது. அதே மாதிரி வஸ்திர தானம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு பீரியடில் வந்து துணியை வந்து தானமாக கொடுக்குறது. இதெல்லாம் வந்து எப்படின்னா பெரிய புண்ணியம். அது யாருக்கு இல்லையோ, இல்லாதப்பட்டவங்களுக்கு ரோட்டில் பிளாட்ஃபார்மில் படுத்திருப்பாங்க, ராத்திரி துணி கூட போத்திக்க கூட இருக்காது, கோசுக்கடியிலே படுத்திருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு ஜமக்காலம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த புண்ணியமானது உங்களை வந்து தர்மம் தலை காக்குங்கிற மாதிரி. அது என்னமோ சின்னதாக தான் இருக்கும், பட் ஆனால் அதோடைய பலன்கள் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும், நல்ல பாசிட்டிவாக இருக்கும். இது ஒரு வகை. இன்னொரு வகை, யாராவது வந்து உங்களுக்கு வந்து படிப்புக்கு உதவி கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுறது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மனசு கோணாமல் அவங்க வந்து மனசு வந்து சந்தோஷப்படுற அளவுக்கு நடந்துக்கிறது, இதுதான் நம்பர் 1 பரிகாரம் இப்போதைக்கு ரிஷபத்துக்கு. அதனால் தெய்வத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மா, அப்பா, குரு, தெய்வம்னு சொல்கிற மாதிரி இந்த இந்த ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதனால் வந்து சிவன் கோயில் ப்ளஸ் துர்கை அம்மன், ஞாயிற்றுக்கிழமை தோறும் துர்கை அம்பாளை வந்து வழிபடுவது வந்து ரிஷபத்துக்கு வந்து பெரிய அளவில் மாற்றங்களை தரும். கண்டிப்பாக சார். இந்த சனி வக்ர பயிற்சியில் 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? ஸோ இந்த சனி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு வந்து 100க்கு 85-90 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோதான். 12 ராசிலையும் எல்லா பிளானட்ஸும் தனக்கு சாதகமாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபம். ரிஷபத்துக்கு எப்போவுமே கேட்க வேணாம், இப்போ கேட்கவே வேணாம், அப்போவே நாங்கள் அப்படின்னா இப்போலாம் எப்படின்னு ஒரு டைலாக் வரும், அந்த மாதிரி அவங்க. சார், மிதுனராசினருக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டங்களில் எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும்போது என்ன நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு? மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு இருந்துச்சு இது வரைக்கும். மிதுனராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி என்ன தரப்போகுது அப்படின்னா பாசிட்டிவ் ப்ளஸ்ஸு தான். இது வரைக்கும் நெகட்டிவாக இருந்தது. வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் இவங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. இவங்களால தான் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும், ஆனால் இவங்க பேரில் இவங்க மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எறும்பு மாதிரி கூட ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது அதிக நேரமாகவும் வேலை செய்கிறேன், நல்லாவும் வேலை செய்கிறேன், குவாலிட்டியான ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறேன், இருந்தும் மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, பணம் இல்லை, முன்னேற்றங்கள் இல்லை.
அப்படி இருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போ தான் மெதுவாக இந்த சனி வக்ர பயிற்சி சரியாக 27 ஜூலையிலேருந்து டிசம்பர் 11ஆம் தேதி 138 நாளும் ஒரு அதிசயத்தை அபூர்வத்தை நடத்தக்கூடிய ஒரு சனி வக்ர பயிற்சி. என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வேலை செய்கிற இடத்துல நல்ல ரெகக்னிஷன், கம்மி நேரம் வேலை செஞ்சாலும் நல்ல அதிக பேர் கிடைக்கிறது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். அதிக நேரம் வேலை செஞ்சும் நல்ல பேர் இல்லை. இப்போது கம்மி நேரம் வேலை செஞ்சும் அதிக பேர், நல்ல பேர். அது தவிர அப்ராடுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தான் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போது நிறைய ஆசைகள் இல்லாத மனிதனே இல்லை. மிதுனத்துக்கு நிறைய உண்டு. இப்போ தான் மிதுனம் தன்னுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் நடக்கும். அதாவது கம்யூனிகேஷனில் எப்படி யார்கிட்ட பேசணும், நிதானமாக ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற வார்த்தைக்கு மிதுனம் தான் பொருள். கன்னி அண்டு மிதுனம் தான். ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பேசுவாங்க, நடந்துக்குவாங்க. இன்னும் சில பேருக்கு சொல்லப்போனால் வேலை மாற்றங்கள் நடக்கும். இப்போ நொந்து போய் ஒரு இடத்துல அப்படியே சகிச்சுக்கிட்டு குடும்பத்துக்காக வேலை செய்யக்கூடிய பல லட்சக்கணக்கான ஆண்கள் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. அதில் முக்கியமாக ஆண்கள் அதிக ரேஷியோ. ஆப்வியஸ்லி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பெண்டாட்டி இருக்கா, குழந்தைங்க இருக்காங்க, தன்னை நம்பி அப்பா அம்மா இருக்காங்கன்ட்டு என்னென்னலாம் பேச்சு வாங்கணுமோ ஆஃபீஸில் கழுவி ஊற்றுவான். சின்ன சின்ன நண்டு சுண்டெல்லாம் அள்ளி போட்டு போகும். இருந்தும் யாருக்கிட்டையும் பேசாமல் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வீட்டில் சிரிப்பான். ஏன்னா அந்த வீட்டுக்கு அந்த பிரச்சனை போக வேணான்ட்டு. அப்படி இருக்கக்கூடிய ஆண்கள் தான் அதிகம் மிதுனத்தில். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள், நல்ல ஒரு மரியாதை, மதிப்பு, இவ்வளோ நாள் செஞ்ச உழைப்புடைய பெனிஃபிட்டை அவங்க பார்ப்பாங்க. நான் சொன்ன மாதிரி வேலை மாற்றங்கள், இருக்கிற வேலையை விட பெரிய வேலை, நல்ல பெரிய கம்பெனி, இப்போ இருக்கிற பிராண்டோட இன்னும் ஹையர் பிராண்டில், கார்ப்பரேட்டில் பெரிய பொசிஷனும், நல்ல சம்பளத்தோட, பெனிஃபிட்ஸ் நிறைய. இப்போது ஹவுசிங் பெனிஃபிட், அந்த பெனிஃபிட்டு, கார் பெனிஃபிட்டுன்னு நிறைய பெனிஃபிட்டோட இதெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் மிதுனத்துக்கு இப்போ இருக்குது. அதனால் இப்போ இது நாள் வரைக்கும் இருந்து வந்த தொழில் ஸ்தானத்தில் சனி வக்ரம் அடைகிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதெல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க கடல் கடந்த பயணத்தை இவர்கள் மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது தொழில் ரீதியாக மட்டுமா, இல்லை படிப்பு ரீதியாகவும் மாணவர்கள் பயணம் மேற்கொள்வார்களா சார்? கண்டிப்பாக தொழில் ரீதியாக தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா படிப்பு அப்படிங்கிறதுல இப்போ 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ராசி 3ஆம் இடத்துல கேது இருக்கார். பிஹெச்டி ரிசர்ச் சம்மந்தப்பட்ட படிப்பை படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல காலம். ஆனால் ஐடி துறை வேறு மாதிரி விஷயங்கள், ஏன்னா இவங்க குரு இப்போது ஜென்மத்திலேருந்து விலகி தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று இவங்களுடைய 6, 8, 10ஆம் வீடுகளை பார்த்துட்ருக்கிறாரு. இதில் சனி வக்ரம் அடைகிறார். ஸோ எதிரிகளெல்லாம் காலி பண்ணக்கூடிய நேரம். கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி குத்துனவன், முன்னாடி குத்துனவன் இவெல்லாம் அடையாளம் கண்டுக்கிட்டு காலி பண்ணக்கூடிய நேரம். அது மாதிரி பட்ட அவமானம்னு இருக்கும் மிதுனத்துக்கு. நிறைய அவமானம் பட்டிருப்பாங்க. அதாவது இந்த நிலையெல்லாம் எனக்கு வரவே வராதுன்னு நினச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டிலன்னு எடுத்துக்கிட்டோம்னா, மனைவி இப்போ கணவன் மட்டும் தான் சம்பாதிப்பார், அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இப்போ குழந்தைங்கள்லாம் வளர்த்துருப்பார், ஒரு 14-15 வயசு இருக்கும். இதுக்கு முன்னாடி குழந்தைங்கள்லாம் சகட்டு மேனிக்கு பேசியிருக்கோம் அப்பாவை. ஏன்னா குழந்தைங்களோட ஈஸி டார்கெட்டு இந்த காலகட்டத்தில் அப்பா தான். ஏன்னா எதை சொன்னாலும் உழைச்சி போடுவான். ஏடிஎம்மு, ஒரு பழைய செருப்பு, கிழிஞ்ச சட்டை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு 40 வருஷம் வாழ்ந்து போயிடுவார். அதுக்கப்புறம் நம்ம மக்கள் அப்பா மை ஹீரோ அப்படி இப்படின்னு படத்துக்கு மாலையெல்லாம் போட்டு ஜெகஜோதி பண்ணுவாங்க. ஆனால் இருக்கும்போது அப்பாவை கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த காலகட்டங்கள் தான் இப்போது. இந்த அப்பா அப்படிங்கிற ஒரு ஃபுல் பவரை ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறும். என்னென்னா நிறைய விஷயங்களில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடக்கக்கூடிய நல்ல ப்ராஸ்பெக்டிவான ஒரு பீரியடு மிதுனத்துக்கு. அதனால் இந்த சனி வக்ர பயிற்சி பல அன்பர்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, சிறு வயதில் நிறையா இவங்களை பெற்ற அப்பா அவமானப்பட்டிருப்பார். அந்த அவமானம் பார்த்திங்கன்னா வெளியவே காமிக்க மாட்டார். வீட்டுக்கு அப்படியே ஜம்முன்னு எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துருப்பார். அந்த அவமானத்தை உணராத பசங்க கண்ட மேனிக்கு நடந்திருப்பாங்க.
ஆனால் அவருக்கு தெரிஞ்சும் பசங்களையும் எதுவும் சொல்ல மாட்டார், இந்த பக்கம் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு பொண்டாட்டிக்கிட்ட கூட பல இதை சொல்ல மாட்டார், அப்படி இருப்பார். அந்த 8ங்கிறது தான் அதை சொல்கிறேன். அதாவது மிதுனத்துடைய 8ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால அதை சொல்கிறேன். இப்போ 8 வந்து அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம், அந்த இடத்த குரு பார்க்குறாரு. இது நாள் வரைக்கும் கொஞ்சம் காலகட்டங்களாக மிதுனம் வந்து யோசிச்சிருப்பாங்க, எங்கள் அப்பா என்னெல்லாம் அவமானப்பட்டாருன்னு. இவங்க அவமானப்படும் போது தான் அது புரியுது. நெருப்பு தொட்டால் சுட்டுருன்னா யாரும் புரிஞ்சுக்க ரெடியாக இல்லை. தொட்டதுக்கப்புறம் சுட்டதுக்கப்புறம் எந்த அளவு சுடும், எப்படி சுடுங்கிறத புரிஞ்சதுக்கப்புறம் ஆஹா அப்பா பெரிய ஆள் தான் அப்படின்னு உணர்றதுக்கே 35-40 வயசு ஆகிடுது. இப்போ இந்த 8ஆம் இடத்துல இப்போ இந்த 8ஆம் வீடு காரணமாக மிதுனம் பட்ட அவமானங்கள் எல்லாம் ரிவர்ஸ் ஆகும். இவங்களை யார் யார் ரொம்ப ஏளனப்படுத்தினாங்களோ, ரொம்ப காயப்படுத்தினாங்களோ, ஹியூமிலியேட் அப்படின்னு சொல்லுவோம், அசிங்கப்படுத்தினாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி செயல் வடிவத்தில் இவங்க பதில் சொல்லுவாங்க அந்த காலகட்டங்கள். அது மாதிரி 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவினாலையும், தொழிலில் இப்போ வக்ரகதி அடையக்கூடிய சனினாலையும் பெரிய உயர்வு. பெரிய உயர்வுன்னா ஒரு அங்கீகாரம். யாருக்குமே நீங்கள் கேட்டிங்கன்னா, உனக்கு ஜென்ரல் மேனேஜராக உனக்கு பதவி உயர்வு கொடுக்குறேன்னு வேணாம்பாங்க, அதிக சம்பளம் கொடுக்குறேன்னு வேணாம்பாங்க. எல்லாரும் மேக்சிமம் எதிர்பார்க்குறது மரியாதை. வேலை செய்யக்கூடிய இடத்துல பெருசாக சம்பளமெல்லாம் வேணாங்க, இருக்கிற சம்பளம் கூட ஓகே, மெதுவாக 5% கொடுங்க, ஹைக்கு போகிறோம், ஆனால் மரியாதை ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஏன்னா தமிழர்களுக்கு தன்மான உணர்ச்சி கொஞ்சம் அதிகம், அதனால் அதை பண்ணுவாங்க. இப்போ அந்த இதெல்லாம் மிதுனத்துக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ். வேலை செய்யக்கூடிய இடத்துல இவங்களை அசிங்கப்படுத்துனவங்களாம் அவனே வேலையை விட்டு போயிடுவான், இல்லை கம்பெனி அவனை வேலையை விட்டு அனுப்பிச்சிடும். இந்த ஒரு நல்ல ரெஸ்பெக்ட், அடுத்த பொசிஷனுக்கு இவங்க வருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாறும். மிதுனத்துக்கு ரொம்ப நல்ல பீரியட். இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சார்? அதாவது பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாத பெருமான், ஒன்று ஜலநாராயணன் இருக்கார் நேபாளில், இல்லை ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கார் திருச்சியில். ரங்கநாத சுவாமியை வந்து மிதுனராசி நேயர்கள் வழிபட அவருக்கு வந்து சத்யநாராயண பூஜை நடத்தணும். அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நடத்தணும். ஒவ்வொரு மாதமும் வீட்டில் ஒரு ஐயரை கூப்பிட்டு சிறிய அளவில் பௌர்ணமி சத்யநாராயண ஸ்தோத்திரங்கள், நாமாவளிகள், சகஸ்ர நாமங்கள்லாம் படிக்கிறது. இதெல்லாம் மிதுன ராசிக்கு என்னடா அப்படி என்ன நடந்துட போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நான் சொல்கிறோம், அப்படி நினைக்கவே வேணாம். எத்தனை பிரச்சனை உங்களுக்கு இருக்கட்டும், எவ்வேற்பட்ட பிரச்சனைகள், நீங்கள் வரவே முடியாது, இனிமேல் தோத்துட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணவங்களாக இருந்தால் கூட இதை முயற்சி பண்ணி பாருங்கள், டோட்டல் சேஞ்ச் இருக்கும். கண்டிப்பாக சார். இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 100க்கு வந்து ஒரு 60 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். இந்த ஒரு சனி வக்ர பயிற்சி சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கடகராசினருக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு? கடகத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை, சும்மா அதிருதில்லை அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு இல்லை இந்தியாவே அதிருது. திருப்பி கடகத்தில் ஒருத்தரை பற்றியே சொல்கிறேன் அப்படின்னு கமெண்ட்ஸில் போடுறாங்க. நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம் கடகத்தில். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், உங்களுடைய அபிப்பிராயம், ஜோதிடம், ஜாதகம், இதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் மாறிடும். தவறான புரிதல் இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது, சரியான புரிதல் இருக்கிறவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியும். 12 ராசிகளில் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் இருக்குமான்னு கேட்டால் 65% முதல் 70% வரை கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கும். ஒரு 30% பிறவி ஜாதகம், தசாபுக்தி, இதை தவிர தனி மனித ஒழுக்கம், அத்தனை கிரகங்களும் சொல்கிறது, நீ ஒழுக்கமாக இருந்தா உன்னை நான் விட்டுருவேன், நீ இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு சாமி இல்லை ஜோதிடம் இல்லை அப்படின்னு எனக்கு எது விந்தையாக இருக்குன்னா, ஜோதிடமே பொய்ன்னு சொல்லக்கூடிய பலரும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளைக்கு புதன்கிழமைன்னு தான் சொல்லிட்டு திரியிறாங்க. இப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கையில் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கிரகத்தை வச்சு கவுண்ட் பண்ணுறாங்க, நாட்களையும் இது 12 மாதத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க. இது என்ன டபுள் ஸ்டாண்டர்டுன்னு எனக்கே புரியல. ஆக இப்படி தகுடு தத்தம் பண்ணிட்டு தெரியக்கூடிய பல பேர் கமெண்ட்ஸில் தவறான அநாகரிகமான ஒரு ஆப்போசிட்டான எதிர்மறையான கருத்துக்களை போடுறது உண்டு. இவங்க 10 லட்சம் கமெண்ட்ஸ் நெகட்டிவாக போட்டாலும் நாங்கள் மறுபடியும் எழுந்து வருவோம், பாசிட்டிவாக தான் பேசுவோம். கடகம் தான் அதுக்கு சாட்சி.
எல்லா ராசியையும் அரவணைச்சு போகக்கூடிய இந்த கடகத்துக்கு சனி வக்ர பயிற்சி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சனி வக்ர பயிற்சி. ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த பயிற்சி கடகத்துக்கு வந்து அப்சல்யூட் ஒரு ஒரு மார்வலஸான அப்லிஃப்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய பயிற்சி. மிகப்பெரிய ஜாக்பாட்டை கொடுக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் முதல்வர் கூட சொன்னார், இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது டீசர் தான், இனிமேல் தாண்டா ட்ரெய்லரும் மெயின் பிக்சரும் இருக்குன்னாரு அவர் பாணியில். இப்போ அவரும் ஜெயிப்பாருன்னு நம்ம பல மாதம் முன்னாடி சொன்னோம், இவர் தான் ஜெயிப்பாருன்னு நம்ம பல பத்திரிகைகளில் நம்ம சேனல்ல எல்லாம் சொன்னோம். இது வந்து ஒரு அறைகோல் தான். எப்பவுமே எந்த ராசியிலையும் கொஞ்சம் உழைப்பு கொஞ்சம் தன்னம்பிக்கை இருக்கிறவங்க ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. என்னதான் கிரகங்கள் கொட்டி கொடுத்தாலும் தன்னம்பிக்கையும் உழைப்பும் இல்லாதவன் தோத்துக்கிட்டே தான் இருப்பான். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். கடகத்துக்கு பாக்யஸ்தானத்தில் சனி வந்து அங்கேயே வக்ரம் பெற்று ஜென்மகுரு 5, 7, 9ஆம் வீடுகளை உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய கடகம் என்னதான் இதுக்கு மேலே வேணும்? ஜோதிடர்களாக நாங்கள் கேட்கக்கூடியது இதுதான். எனக்கு நல்லது நடக்கலை, எனக்கு நல்லது நடக்கலைன்னு அவங்க ஒருத்தரை வச்சு எல்லா கடகராசியும் ஒப்பிடுவாங்க. அப்படி கிடையாது. பல கடகராசி என்பவர்களுக்கு என்ன நடந்திருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் நமக்கு தெரிஞ்ச உதாரணமாக சொல்கிறோம். இவரெல்லாம் ஜெயிப்பாரா? பா காமெடி பண்ணாதீங்கப்பா, ஒரு சீட்டு வருமா அப்படின்னு போனதில் பக்கத்தில் 08ன்னு போட்டு அடிச்சார். 108 திவ்ய பிரபந்தங்கள் திவ்ய தேசங்கள்னு 108ன்னு கரெக்டாக அந்த நம்பர் வந்தது கடவுளுடைய கடாட்சம். நீங்கள் அவருக்கு வேறு எந்த சீட்டு வேணால் வந்துருக்கலாம். 111 அன்லக்கி நம்பர் வந்துருக்கலாம், 101 வந்துருக்கலாம் நல்ல ஓரளவுக்கு. ஆனால் 108ங்கிறது அச்சாண்டா அப்படின்ற மாதிரி அந்த 108 தான் 8 அப்படிங்கிறது நிரந்தரம்னு சொல்கிறோம். 8 அப்படிங்கிறது நிரந்தரம்னு சொல்கிறோம். அதுதான் கடகத்துக்கு. இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா உதாரணம், எக்ஸாம்பிள், தெரிஞ்ச உதாரணம். கடகத்துக்கு இப்போ என்ன காலகட்டங்கள் சனி வக்ர பயிற்சினால் அப்படின்னா, ரொம்ப மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு வரும், பயங்கர கிளாரிட்டி இருக்கும். என் லைஃப் இதுதான், இது வரைக்கும் இதுதான் நடந்தது, இனிமேல் இதுதான் நடக்க போகுது, நான் வந்து கிளியராக இந்த முடிவு எடுக்க போகிறேன், இந்த முடிவு எடுத்த இந்த டைரெக்ஷனில் தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். யார் கூட வரீங்களோ வாங்க, வராதவங்களாம் ஆஃபீஸ் ரூமுக்கு போயிடுங்க, சிவாஜி படம் மாதிரி. அப்படி கடகம் ஒரு முடிவு எடுப்பாங்க. அதே முடிவை தான் முதல்வரும் எடுத்தார். யார் கூட வரீங்களோ வாங்க, கூட வரலையா அவரே சொன்னார், அதெல்லாம் வரி பண்ணாதீங்க, நானே கவலைப்படலை அப்படிங்கிறாரு. இதில் வேறு சில கட்சியினர் அவருடைய பர்சனல் வாழ்க்கை நினச்சி இவங்க கவலைப்படுற அளவு கூட அவர் படலை. அவனுக்கு தான் டே அண்ட் நைட்டாக உட்காந்து கவலைப்படுறானுங்க. இவர் ஏன் சேரலை, இவர் அவரை கூட பழகிறாரு, இவர் கூட, அவர் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே கவலைப்படலை. எவன் என்ன நினச்சிக்கணுமோ நினச்சிக்கோங்க அப்படின்னு அவர் நிம்மதியாக தான் இருக்கார். ஆக கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த நேரத்தில் நிறைய நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் தருவார். அதை டைம் பார்த்து கொடுப்பார். இப்போ கடகத்துக்கு வந்து கடந்த 2.5 வருஷம் அவங்க பட்ட கஷ்டம், அதுக்கெல்லாம் ஊதியம் கொடுக்குற மாதிரி, போனஸ் கொடுக்குற மாதிரி, ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இந்த 137 நாட்கள். இப்போ கடகத்துக்கு நல்ல மதிப்பு இருக்கும். கண்டிப்பாக அவங்கள சுற்றி இருக்கிற இடத்துல வந்து மரியாதை பயங்கரமாக டெவலப் ஆகும். ஒரு மனுஷனை 10 பேர் மதித்தாலே எதுக்குமே உதவாத ஒருத்தன் கூட எதை வேணால் சாதிக்கலாங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துடும். இவ்வளோதான். நீங்கள் பயங்கரமான ஜீனியஸு என்னத்தையும் பார்ப்பான், தொடர்ந்து அவனை பார்க்குறவங்கலாம் அவனை டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே வராங்க. 100, 1000, லட்சம் விட்டுருவேன், அவ்வளோதெல்லாம் தாங்க மாட்டான். இது மனிதனுடைய மனசுடைய டிசைன். அப்போது கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிறவங்களாம் நல்ல மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மரியாதையை என்ன பண்ணுவாங்க, கடகம் என்ன பண்ணுவாங்க, அந்த மரியாதை வாங்கி வச்சுட்டு அடுத்தது இன்னும் அதிகமான மரியாதையை நான் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். அதே மாதிரி கடகத்துக்கு பொருளாதாரம் அப்படிங்கிற அளவில் பார்த்தீங்கன்னா சடன் ரைஸ் இன் இன்கம் இருக்கும். திடீர்னு வந்து யோகங்கள் வரா மாதிரி நம்மளுடைய வருமானத்தில் வந்து அபரிவிதமான முன்னேற்றம்னு சொல்லுவோம். நார்மலாக சொல்லணுன்னா சராசரியாக இன்றைக்கி இந்தியாவில் வந்து 10,000 20,000 அப்படி சம்பாதிக்கிறாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து 20,000 சம்பாதிக்கிறவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வியாபாரமோ இது கிளிக் ஆகுது. இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியாவில் 2 மாதம் முன்னாடி வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கான், ஃபேஸ்புக்கில் ஆடு கொடுத்தான், 2 மாதத்துக்கு அப்புறம் சொந்த வீட்டில் இருக்கான்.
இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போது யார் வேணால் பணம் சம்பாதிக்கலாம், கொஞ்சம் திறமை, கொஞ்சம் உழைப்பு, கொஞ்சம் நம்பிக்கை வச்சுருந்தா. கடகத்துக்கு இது 3மே இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டங்களில் கடகம் வந்து ஒரு உலகத்துக்கே ஒரு செய்தியை சொல்கிற மாதிரி, அதாவது தான் சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார் நான் ஒரு மெசேஜை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்சிங்காக வருவாங்க. பில்லா படம் ரஜினி மாதிரி மறுபடி உயிர் தெழுந்து வந்து நான் வந்து சாதிக்கிறேன், 3 முகம் ரஜினி மாதிரி அப்படி வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டியாக உருவெடுக்க போகிறாங்க. எல்லா விஷயத்துலையுமே மதிக்காத பொண்டாட்டி, மதிக்காத குழந்தைங்க, மாமனார் மாமியார் இதெல்லாம் பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த கடகம், நீங்கள் மதித்தா மதிங்க, மதிக்கலைன்னா பரவாயில்ல, நீங்கள் மிதித்தாலும் பரவாயில்ல, அதையும் தாண்டி நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மெசேஜை இந்த உலகத்துக்கும் குடும்பத்துக்கும் சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக. கடகராசினர் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும்? கடகராசியை பொறுத்த வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது பெருமாள், முக்கியமாக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி. இந்த கடவுளை வந்து கடகம் வந்து இப்போ பிடிச்சிக்கணும். லக்ஷ்மி நரசிம்மர் எப்படி வந்து தன்னுடைய பக்தனை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றினாரோ அப்படி கடகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்களையும் அவர் மிக கொடுமையான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றி கட்டி அணைச்சி மடியில் வச்சுக்குவார். அதுதான் கடவுளுங்கிறது. கடவுளுடைய கருணை என்பது வந்து எப்படின்னா சிந்தனைக்கே அப்பாற்பட்டது. நம்ம அவ்வளோ தப்பு பண்ணியிருப்போம், அதையும் மன்னிப்பான். அதுக்காக நம்ம வந்து இவன் தான் மன்னிக்கிறானே, இன்னொரு 10 தப்பு அட்வான்ஸாக பண்ணி வைப்போன்னு பண்ணக்கூடாது. ஏன்னா கடவுளுக்கு கோபம் வர வேண்டாம், வரலான்னு நினச்சாலே போகிறோம் காலி. நம்ம அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லலாம். உச்சத்தில் இருந்த பல கார்ப்பரேட் கம்பெனிகள் மிச்சத்தில் கூட இல்லாமல் ஆயிட்டாங்க. மிகப்பெரிய நடிகர்கள் தெருவுக்கெல்லாம் வந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ சிம்ம ராசினருக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் அவங்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது? சிம்மம் சனி வக்ர பயிற்சி பலன்கள், இந்த 12 ராசியில் நம்ம சொல்லக்கூடிய பலன்களை அதிகமாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ராசியில் சிம்மம். சிம்மம் வந்து தற்சமயம் நிலை குலைந்து போன ஒரு நிலையில் இருக்குது. பெரிய டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க, எமோஷ்னலி, ஃபிசிக்கலி, ஃபினான்ஷியலி. கடந்த கால வாழ்க்கை கிட்டத்தட்ட 2025 ஜனவரியில் ஆரம்பிச்சது அவங்களுக்கு. 2024 வரைக்கும் பல சிம்மராசி நண்பர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க, ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. 2025 ஜான்லேருந்து சிம்மம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயின். அது எப்படின்னா இறப்பு என்பது வந்து ஒரு வினாடிகள் தான், ஆனால் வாழும் போதே இறக்கிறது வந்து அணு அணுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிறது சிம்மம் கோத்ரூ பண்ணுது. அஷ்டம சனி, இப்போ அஷ்டம சனியில் உச்ச குரு விரயஸ்தானத்திலேருந்து பார்க்குறார், அந்த சனி வக்ரமும் அடைகிறார். த மோஸ்ட் பெனிஃபிட்டபிள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 12 ஜோடியாக் சைனில் சிம்மத்துக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா நல்லதெல்லாம் நடக்கட்டும், எந்த ஒரு மனிதனுக்கும் பெருசாக கோடீஸ்வரனா அதெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா பெருவாரியான மக்களுக்கு அவஸ்தை மட்டும் எனக்கு வேண்டாம், நல்லது நடக்குதோ இல்லையோ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதே என்னை கொஞ்சம் விட்டுருப்பா, நான் நிதானமாக இருந்துக்கிறேன். அந்த நிலைமையில் சிம்மம் வந்து இப்போது தப்பிக்கிறாங்க. ஆல்ரெடி சிம்மத்துக்கு கொஞ்சமாக ஜூன் 2க்கு பிறகு இந்த குரு பயிற்சிக்கு பிறகு லைட்டாக மூமெண்ட் இருக்குது. மெதுமெதுவாக அந்த மூமெண்ட் நடக்குது. ஆனாலும் அஷ்டம சனியோட தாக்குதல் அப்பப்போ வருது. ஆனால் ஜூலை 27க்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்கள் ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11க்குள்ள இந்த 138 நாட்கள் வந்து ஜெயிலேருந்து பரோலில் வெளியே போகிற மாதிரி. கரெக்டாக நான் சொல்கிறேன், கொஞ்சம் கூட மிகவும் படத்தில் கொஞ்சம் கூட தாழ்த்தியும் பேசலை. ஜெயிலேருந்து பரோலில் போகிற மாதிரி ஒரு கடுங்காவல் கைதி, ஆயுள் கைதி. அவனுக்கு 18 வருஷம் கடுங்காவல்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு பிறகு ஜெயிலேருந்து பரோலில் போயிட்டு வான்னா எப்படி இருக்கும்னா, குடும்பத்தை பார்க்க போனால் என்ன இருக்குமோ 1000 கோடி சம்பாதிக்கும் போது இல்லாத ஒரு சந்தோஷத்தை அவன் ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவன் மைனஸ்லேருந்து வரான். அப்படி சிம்மராசிக்கு முதல்ல உறவுகள் பிரச்சனைகள், பிரிந்த உறவுகள், காயப்படுத்தின உறவுகள், உங்களோட மனசை வந்து அப்படியே பொடி மாதிரி பவுடர் மாதிரி அடித்து நொறுக்கின உறவுகள்,
அவங்க ஒரு பக்கம் போனவங்க போனது தான். அடுத்து வரக்கூடிய உறவுகள் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலை தரும். புதிய உறவுகள் ஏற்படும். இப்போ லவ் ஃபெயிலியரில் இருப்பாங்க, புதுசாக காதல் வரும், புதிய லவ் வரும். அதே மாதிரி திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு 2ஆம் திருமணம், நல்ல ஒரு அலையன்ஸ், நல்ல ஒரு மணமகள் மணமகன் இதெல்லாம் கிடைக்கும். இப்போ சிம்மத்துக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒரு 1000 பிரச்சனையை வச்சு அவங்க மண்டை மேலே பாறாங்களை வச்சு அமுத்திட்டிங்கன்னா கூட சிம்மம் அந்த பாறாங்களில் எங்கேயாவது ஓட்டம் இருக்கான்னு பார்ப்பாங்க. காற்று போகிற அளவுக்கு ஓட்டம் இருந்ததுன்னா அந்த ஓட்ட வழியாக வெளியே வந்துடுவாங்க. அதுதான் சிம்மம். இப்போ அவங்க அதை தான் செய்ய போகிறாங்க. கடவுள் சிம்மத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை தரப்போகிறார். இந்த 138 நாட்கள் அடுத்து வரக்கூடிய 1.5 வருஷம் சமாளிக்கக்கூடிய விஷயங்களை சிம்மம் உழைப்பின் மூலியமாக, முயற்சியின் மூலியமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஒட்டு மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு சனி வக்ர பயிற்சி ராஜயோக பயிற்சி. இந்த 138 நாட்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? கண்டிப்பாக சென்னையில் வசிக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் காளிகாம்பாள் கோவில் போய் தரிசனம் பண்ணணும். துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில் துர்க்கை விரதம், துர்க்கை அம்பாள் வழிபாடு மிகச்சிறந்த பலனை தரும். இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியானது ஒரு உயிரை கொடுப்பதற்கான பயிற்சி. இந்த பயிற்சியில் சிம்மத்துக்கு 100க்கு 55 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். 15ல் இருந்தவங்க 55க்கு பாஸ் மார்க் ஆகி ஃபஸ்ட்டு கிளாஸை நோக்கி பயணப்படுறாங்க. அதனால் சிம்மத்துக்கு த பெஸ்ட் டைம் இந்த 137 138 நாட்கள் ரொம்ப நல்ல பீரியட். சார், கன்னிராசினருக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள், நல்ல பலன்கள் கிடைக்க இருக்கு? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026 கண்டக சனி காலகட்டத்தில் ஆல்ரெடி பல குழப்பங்கள் நிலவி கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் அஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரங்கள்லாம், அதாவது உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரங்கள் வரக்கூடிய இந்த கன்னிராசி கொஞ்சம் ஸ்ட்ரகிள்டான பீரியடில் தான் இருக்காங்க. எந்த கன்னிராசியை நீங்கள் கேட்டீங்களாங்க, ஆனால் விதவிதமான ப்ராப்ளத்தை சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஒரு சில கன்னிராசிக்கு மனைவியுடைய ஆரோக்கியம், கணவனுடைய ஆரோக்கியத்தில் பெரிய மேஜர் டிசீஸ். ஒரு சில கன்னிராசி நேர்களை கேட்டிங்கன்னா கணவன் இருக்கிறதே பெரிய டிசீஸாக இருக்குது. இன்னும் சில கன்னிராசி அன்பர்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு அப்புறம் நச்சு 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 நச்சுன்னு ஒரே வீட்டில் இருக்க வேண்டியதாக இருக்குது. எந்நேரமும் ரோதனை. மனிதனுக்கு மூளை சந்தோஷம்லாம் வேணாம், எனக்கு நிம்மதியை கொடு ஃபஸ்ட்டு அங்கிறது தான் கேள்வி. அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு நிம்மதிங்கிறத தொலைச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாமையே விலகிருச்சு. இதில் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள். இப்போது சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் அதிகம். இவங்களுக்கெல்லாம் இந்த கண்டக சனி தாக்குதல் தான். இதில் முதல்ல குருவுடைய பார்வையினால் கொஞ்சம் கம்மியாச்சு. இப்போவே கன்னிராசி அன்பர்கள் பல பேருடைய வாழ்க்கையில் நல்ல செய்திகளை பார்த்துருப்பாங்க. நல்ல குட் நியூஸ், வேலை சம்மந்தமாக, திருமணம் சம்மந்தமாக நல்ல ஒரு குட் நியூஸஸ்லாம் வந்திருக்கும். இருந்தாலும் கன்னிராசிக்கு ஒரு டவுட்டு. அமர்க்களம் படத்தில் கேட்பார், ஆசை எனக்கு ஒரு டவுட்டு, அதே டவுட்டு தான் எனக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த டவுட்டு ஏன் அப்படின்னா சந்தேகத்துக்கு மேலே சந்தேகம். கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் நடக்கிற வரைக்கும் நம்பிக்கை வராது. அந்த விஷயம் 99 வரைக்கும் கூட நம்பிக்கை வராது. 100 ஆனாத்தான். கன்னிராசிக்கு கெரியரில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, வேலையில். காரணம் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகள் அமுத்துது. நல்ல திறமை இருந்தும் அனுபவம் இருந்தும் தன்னுடைய வேலையில், தொழிலில் கவனம் செலுத்த முடியவில்லை. அதனால் மானம் போகுது, சில பேருக்கு வேலை போகுது, சில பேருக்கு பேர் கெட்டு போகுது. இருந்தும் கன்னிராசி அப்படியே மனசுக்குள்ளே வெளியில் காமிச்சும் காமிக்காமலும் இந்த 2 தலப்பில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு பக்கம் வேலை போகுதேன்னு தெரியுது, அதை தடுக்க முடியல. இப்போ வக்ர பயிற்சியின் மூலியமாக இந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே மாறும். எப்படின்னா டோட்டல் ஷிஃப்ட். குடும்பத்தில் ஒரு பொண்டாட்டி புருஷனை பார்த்து ஏங்க சாப்பிட்றீங்களான்னு கேட்டு ஒன்றும் இல்லை 15 வருஷம்தான் இருக்கும். இப்போ கன்னிராசியில் காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அடைகிறதுனால பொண்டாட்டியே கூப்பிட்டுதேங்க, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிட வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டா கணவனுக்கே பயம் வரும். எதையாவது கலந்து வச்சுருக்காளா.
ஆனால் அந்த பயமெல்லாம் தேவையில்லை. கண்டிப்பாக வீட்டில் வந்து பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்றாக சேரக்கூடிய காலமாக ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் அமையும். அதே மாதிரி கன்னிராசி நேயர்களுக்கு அற்புதமான ஒரு விஷயங்கள் சிலதுன்னு ஆனது ஆச்சு. ஒரு காதல் முறிஞ்சு போச்சு, ஒரு திருமணமும் முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை துணை எனக்கு சரியாக அமையலை அப்படின்னு பல கன்னிராசி என்பவர்களுக்கு அந்த குறை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான மனிதரை சந்திக்கக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படும். ஸோ அதுலேருந்து கன்னிராசிக்கு ஒரு புது ரிலேஷன்ஷிப், புது வாழ்க்கை அந்த டோர் திறக்கும். அதுலேருந்து தான் கன்னிராசி வந்து உண்மையாக லைஃப்னா இதுதானா, இவ்வளோ நாள் முட்டாள்தனமாக இருந்திருக்கவேன் நம்ம அப்படின்னு உணரக்கூடிய ஒரு காலம் அமையும். இந்த ஆகஸ்ட் 3வது வாரத்திலேருந்து அக்டோபர் 2வது வாரத்துக்குள்ளே கன்னிராசி என்பவர்கள் பல பேருக்கு காதல் திருமண வாழ்க்கையில் ஒரு செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நடக்கும். இந்த டிசம்பருக்குள்ளே கன்னிராசிக்கு என்ன நடக்கும்னா, பட்டது போதும், இதுக்கு மரம் வந்து நம்ம வந்து பட்டையை கலப்பணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷனுக்குள்ளே வருவாங்க. உங்களை தொணன்னு இம்சப்படுத்திக்கிட்டு இருந்தவங்க, உங்களால் எதுவும் செய்ய முடியலங்கிற விரக்தி, இதெல்லாம் மாறும். ஆக கன்னிராசிக்கு இந்த முக்கியமாக சனி வக்ர பயிற்சி குடும்ப அமைதி, குடும்ப நிம்மதியை கொடுக்கும். உறவுகள் பிரிஞ்சு போனதெல்லாம் சேரும். புதிய உறவுகள் முக்கியமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். கன்னிராசினருக்கு இந்த தொழில் வருமானம் அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? கன்னிராசிக்கு தொழில் வருமானத்தை பற்றி கவலையே வேண்டியதில்லை. காரணம், குருவுடைய பார்வை 3, 5, 7 இருக்குது. 5ஆம் இடத்தை உச்சகுரு பார்த்தாலே அந்த ராசிக்காரர்கள் வந்து கடவுளுடைய ஒரு அம்பரலாக்குள்ளே வந்துடுவாங்க. ப்ரொடெக்ஷன் நம்மெல்லாம் சொல்கிறோம், யூவி ப்ரொடெக்ஷன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட் கவரேஜுக்குள்ளே வந்துடுவாங்க. பவுன்சர்ஸ் எல்லாம் சுற்றி இருக்கிற மாதிரி. ஆக கன்னிராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில், வியாபாரத்தில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு உயரத்தை தொடக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும். கண்டிப்பாக கன்னிராசியினர் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சார்? கன்னிராசி என்பவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து குலதெய்வம் தான். இப்போதைக்கு உங்களுடைய 7ஆம் இடம் சனி வக்ரம் பெறுவதனால உங்களுடைய குலதெய்வம் யார்? குலதெய்வம் தெரியாதவர்கள் சிவபெருமானையோ பெருமாளையோ வழிபடலாம். இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். குலதெய்வம், எனக்கு குலதெய்வம் ஒன்று, ஆனால் இஷ்டம் பிடிச்ச தெய்வம்னு இஷ்ட தெய்வம். அந்த இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம். இது ரெண்டையும் நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமானது. முக்கியமாக இந்த வாழை இலையில் ஏழை மக்களுக்கு வாழை இலை போட்டு அவங்களுக்கு வந்து உணர்வளிப்பது, அன்னதானம் கொடுப்பது, அதெல்லாம் நீங்கள் பண்ண எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சால் ஒரு 21 பேர்லேருந்து 51, 101 வசதிக்கேற்ப இந்த வாழை இலையில் படைக்கணும். அவங்களுக்கு நல்ல வயிறார கொடுக்கணும் சாப்பாடு, அன்லிமிட்டடாக. அப்படி கொடுத்து அவங்க வயிறு குளிர கையில் ஒரு 100 ரூபா காசையும் வச்சு அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து அந்த டேர்ன் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக சார். இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டங்களில் 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம் கன்னிராசினருக்கு? கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து 60 மதிப்பெண்கள் கொடுக்கலாம் 100க்கு. இந்த வக்ர பயிற்சி பலன்கள் பல குழப்பங்கள்லேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வந்து ஒரு நிம்மதியான, ஒரு தெளிவான சூழ்நிலைக்கு உள்ள தள்ளும்.